ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மென்டல் ஹெல்த் சீரிஸில் அப்படின்னா ஜேர்னி ஆஃப் லைஃப் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ த மீனிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரஸ், வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ ஜேர்னி ஆஃப் லைஃப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லைஃப் வந்து ஒரு டெஸ்டினி, ஒரு பாயிண்டில் வந்து எங்கேயோ கொண்டு போய் நம்ம ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இது ஒரு மாதிரி சின்ன வயசில் ட்ரெயின் பண்ண ஒரு விஷயம் தான். காலேஜ் போனால் ஹாப்பியாக இருக்கும், அப்புறம் வேலைக்கு போனால் ஹாப்பியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் போட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேர்னி ஆஃப் லைஃப்பில் எப்படின்னா, இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லிட்டு இருந்தான், எனக்கு ஒரு வேறு ஒரு வேலை கிடச்சிட்டா நான் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கேன். அப்புறம் ஒருத்தவங்க வந்து எனக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, அதை கொடுத்துட்டாங்கன்னா நான் வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ஹவ் ஹியூமன் பிரெயின் ஹேஸ் பீன் எவால்வ் ஃப்ரம் த பாஸ்ட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி தான் ஹியூமன் பிரெயின் வந்து இந்த மாதிரி தான் எவால்வ் ஆகி வந்து. ஸோ அது என்னென்னா, இப்போ ஒரு கோல் ஒன்று செட் பண்ணுவோம், இல்லை ஒரு விஷயத்து மேலே நம்ம வந்து ஆசைப்படுவோம். நம்ம ஆசைப்படுற விஷயம் வந்து அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நம்ம நடப்போம்ல, இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும், ஒன்று கிடச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கும்ல. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு இந்த வேலை கிடச்சா நம்ம வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரியான இந்த கோல்ஸ், பேசிக்காக அந்த கோல்ஸ் இது வந்து என்ன சொல்கிறது, நமக்கே தெரியும். ஒவ்வொரு வாட்டி அந்த கோலை ரீச் பண்ணும்போதும் அது ஒரு 1 or 2 days போர் அடிச்சிடும், 1 week மேக்ஸிமம் ஒரு 2 months 3 months கொஞ்சம் பெரிய கோல்ஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேறு ஒரு கோல் செட் பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நம்ம ஒரு கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். பட் நம்ம வந்து அதை அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்க மாட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லைஃப் வந்து இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறோம்னுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறீங்க. இங்கேருந்து சம் பிளேஸ் லைக் சரி ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு கோவா போகலாம் அப்படின்னு ட்ரிப் ஒரு பிளான் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினோ இல்லை ஒரு பஸ்ஸோ ஏறி கோவா வரைக்கும் போயிட்டீங்க. கோவா போகிறது வந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கோவா போயிட்டீங்க. கோவா போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக நீங்கள் போய் அங்கே ரீச் ஆகும்போது ரெட் அலர்ட் போட்டாங்க. இனிமேல் இன்னும் 4 நாளைக்கு கோவாவில் ஃபுல்லு மழை தான், யாரும் வெளியே வரக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிறவங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட் போட்டாங்கன்னு வைங்களா. அப்போ நீங்கள் வந்து கோவா நம்ம போனால் வந்து ஹாப்பியாகிடும், லைஃபே சேஞ்ச் ஆகிடும், அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே வந்து அழகாக மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுருக்கோம் மைண்ட். இப்போ அதெல்லாம் உண்மையாக நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் கோவா போகணும்னு பிளான் பண்ணீங்க, இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கோவா போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் காலையில் இறங்கி உங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் அங்கே மதியலை அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் இறங்க கூட இல்லை. ஆனால் வந்து உங்களோட லீவ்ஸ் எல்லாம் அப்படியே போது 4 days தான் டைம். அந்த 4 daysக்குள்ளே நீங்கள் ரெட் அலர்ட்டும் போட்டாங்க, நீங்கள் அடுத்து இப்போ வந்து ரிட்டர்ன் தான் வரணும். அங்கே நீங்கள் இறங்கி எங்கேயும் தங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம லைஃபோட ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கோல் ஒன்று செட் பண்ணுவோம், அந்த கோல் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல, அந்த ஜேர்னி தான் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருந்து அழகாக இருந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிக்கணும். ஏன்னா இந்த கோலை ரீச் பண்ணும்போது நீங்கள் உண்மையிலேயே மைண்டில் ஒரு நினச்சிருப்பீங்களா, ஒரு விஷயம் நடக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது நடக்குமான்னு கேட்டால் தட் இஸ் அ ஃபியூச்சர் திங். அது ஒரு மேபி பாசிபிலிட்டி இருக்குது, பாசிபிலிட்டி இல்லாமலும் போகலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, பீப்புள் ஆர் misconnecting the happiness with the achievements they make. Achievement is not equal to happiness. You seriously know that? கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும், என்னதான் நம்ம இது வரைக்கும் சின்ன வயசுல நிறைய அச்சீவ் பண்ணியிருப்போம். ப்ரைமரி ஸ்கூல் முடிச்சிருப்போம், ஹை ஸ்கூல் போயிருப்போம், நடுவில் ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிருப்போம், ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து படித்து அதில் வந்து பாஸ் ஆகி டிகிரி வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து வின் பண்ணியிருப்போம், ஜெயிச்சிருப்போம், இதெல்லாம் நடந்திருப்போம். பட் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம அது எவ்வளோ நாள் வந்து அதுக்கு நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். கிராட்டிடியூடை பற்றி நான் பேசுவேன். கிராட்டிடியூடுங்கிறது வந்து நீங்கள் இருக்கிற விஷயத்துக்குலாம் வந்து கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது அது வேறு விஷயம். பட் நீங்கள் அந்த ஜேர்னியை வந்து பெருசாக என்ஜாய் பண்ணாமல் கடைசியில் வர அந்த ஈவெண்ட், அந்த ஒரு நாள் டிகிரி வாங்குறதுக்காக 5 வருஷமாக வந்து எதையுமே வந்து என்ஜாய் பண்ணாமல் அப்படியே படித்து வந்து கடைசியில் அந்த டிகிரி வாங்கி ஒரு வாரம் ஹாப்பியாக இருப்பீங்க. சரி, ஹாப்பினஸ் இஸ் நாட்
என்ன சொல்லுவாங்க, ஆடம்பரம். இட் இஸ் நாட் நான் எசென்ஷியல் திங். இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, யுவர் லைஃப் இஸ் ஸ்க்ரூட் சம்ஹவ். ஸோ ஹாப்பினஸ் இஸ் a very essential thing. நம்ம ஏன் வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரை டு பி இன் a good emotional state. குட் எமோஷனல் ஸ்டேட்னா என்ன? குட் எமோஷன்ஸ்னால் என்ன? லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஜாய், ஹாப்பினஸ், பீஸ், என்லைட்மெண்ட். இந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸில் நிறைய நேரம் இந்த மாதிரியான சக்ஸஸ், இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே அது போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படியே நினச்ச மாதிரி போனாலும் அந்த விஷயத்தில் வந்து அந்தளவுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் டு லிவ் இன் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆர் பேட் எமோஷன் ஸ்டேட். இந்த டிப்ரெஷன், ரிவெஞ்சு, ஃபியர், இந்த மாதிரியான எமோஷன்ஸை வந்து நம்ம லிவ் பண்ணுறதுக்கு வி ஆர் நாட் தட் மச், அவ்வளோ நேரம்லாம் நமக்கு இல்லை. ஆப்வியஸாக வந்து நம்ம என்ன தான் பேசினாலுமே வந்து அந்த க்ரன்ச் டைம் அப்படின்னு ஒன்று எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து ஒரு க்ரன்ச் டைம் வரும். அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம யாரோ ஒருத்தவங்களோட டெத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து இது ஒரு லாஸ் இருக்கட்டும், மணி லாஸ், ப்ராப்பர்ட்டி லாஸ், இந்த மாதிரி இது ஒன்று நடக்கும். ஆப்வியஸாக அந்த டைமில் நமக்கு வந்து பெயின் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த பெயின் நமக்கு இருக்கும். பட் அதை போட்டு ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை போட்டு அதை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே வந்து அதை வந்து போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா, யூ ஆர் வேஸ்டிங் த டைம் பேசிக்கலி. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க? ஒரு 60 years 70 years, மேக்ஸிமம் 100 years வச்சுக்கோங்க. அவ்வளோ நாள் நம்ம இருப்போம்னு தெரியாது. அவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா, why we have to be in a bad emotional state? Make sure you are in a good emotional state most of the time. Okay, the second topic of this video, journey of life. This journey of life. Journey of life na always அந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல, ப்ராசஸ், அந்த பார்ட்டில் தான் நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணி அழகாக வாங்கணும். அந்த எண்ட் ஆஃப் த கோலில் வந்து அது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது மேலே நிறைய இது பண்ணுறது விட்டுட்டு அந்த ப்ராசஸ், அந்த ப்ராக்ரஸில் வந்து நம்ம that is the part in which we have to enjoy a lot. அதை விட்டுட்டு கடைசியில் இது நடந்தால் தான் நான் அப்படி இருப்பேன், அது நடந்தால் தான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் பேசிக்கலி வேஸ்ட் ஆஃப் திங். அகைன் அண்ட் அகைன் இந்த வீட்டில் நம்ம ஒரு வீடியோஸில் நிறைய இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்துட்டு பிகாஸ் தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் திங், இந்த வீடியோட செகண்ட் டாபிக், ஹவு டு ஹேண்டில் எமோஷன்ஸ். Whatever the emotion is, good emotion, bad emotion, whatever the emotion is, how to handle emotions like a pro. So first of all, we have to understand why we have to handle emotions. நம்மளோட லைஃப்லேயே வந்து நமக்கு இந்த ஹியூமன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய பவர் என்னென்னா எமோஷன்ஸ். எமோஷன்ஸ்க்காக தான் வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய பெரிய கோல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய விஷயம் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணது எல்லாமே வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரி எப்படி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சம் எமோஷன். அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கிறனால தான் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பாசிபிள். ஹியூமன்ஸோட பெரிய பவர் வந்து அவங்களோட எமோஷன்ஸ் தான். அந்த எமோஷன்ஸை வச்சு எமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கலை, நீங்கள் வந்து புவர் ஃபேமிலி, இதெல்லாம் எதுவுமே பெருசாக இன்ட்டு கன்சிடரேஷன் வராமல் அது வில் பிளே அ வெரி பிக் ரோல் இன் யுவர் லைஃப். ஸோ எமோஷன்ஸ் ஆர் வெரி பிக் பார்ட். இதில் 2 விதமான எமோஷன்ஸ் இருக்குது. ஒன்று good state of emotions. Good state of emotions na basically இந்த எமோஷன்ஸ்லாம் வரும்போது we feel happy, we feel peaceful. It contributes to our health. either ஃபிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து நம்மளோட ஹெல்த், ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் ஹெல்த் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணும். தட் இஸ் கால்ட் அ குட் எமோஷனல் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் த சக்ஸஸ், ஜாய், பீஸ், என்லைட்மெண்ட், அப்புறம் லவ், கேர், இந்த மாதிரியான எமோஷன்ஸ். இன்னொரு பக்கம் வந்து இந்த பேட் எமோஷன்ஸ், அவங்களுக்கு தெரியும், டிப்ரெஷன், ஃபியர், ஓவர் திங்கிங், அப்புறம் இந்த மாதிரியான எமோஷன், சேட்னஸ், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரியான எமோஷன்ஸ். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, மோஸ்ட்லி த பெஸ்ட் வே டு ஹேண்டில் இஸ், ஒரு எமோஷன் வருது நமக்கு அப்படின்னா, ஒரு பேசிக்காக அந்த பேட் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல எமோஷன்ஸ் வந்துச்சுன்னா அது நமக்கு நல்லதான். அது எப்படி வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகாது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இதில் 2 இருக்குது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து, எமோஷனல் ஃபிட்னஸ் அப்படின்னு. ஸோ 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, அதில் வந்து அந்த எமோஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும்.
இது ஏன் நமக்கு நடந்திருக்கு, இந்த எமோஷன் நமக்கு என்ன லேர்ன் பண்ண சொல்லுது, இந்த எமோஷனை நம்ம எமோட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா, இல்லை வந்து பேசிக்கலி வி ஷுட் நாட் ரியாக்ட் whenever we get a negative emotion. ஸோ யாரோ வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, கோவப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் we don't have to react to that. நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக ஓகே இதை நம்ம இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணுமா வேணாமா, பண்ணால் என்ன நடக்கும் பண்ணலனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி, எல்லாத்தையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியாது, எல்லா கன்சிடரேஷன்ஸும் போட்டு நம்ம பண்ண முடியாது. அது நம்மளால் மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இருந்தாலும் ரோபோட்டாக இருந்தாலும் எல்லா கன்சிடரேஷன்ஸும் வச்சு ஒரு எமோஷன் வந்து டிசைட் பண்ணி இது பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதோட கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அதை வந்து நம்ம எமோட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு இடத்துல ஒரு எமோஷனை காட்டணுமா வேணாமா, எந்த நேரத்தில் காட்டணும், அதை காட்டுறதுனால நமக்கு என்ன யூஸ், மற்றவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு எமோஷனை எமோட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக எமோட் பண்ணலாம், ஒரு பேடான எமோஷன் பேசிக் எனக்கு குட்டான எமோஷன் எமோட் பண்ணுறதுனால பிரச்சனை ஒன்றும் அதோட சைட் எஃபெக்ட்ஸை விட இந்த பேட் எமோஷன்ஸ் எமோட் பண்ணும்போது we have a lot of side effects. ஸோ எந்த மாதிரியான எமோஷன்ஸ்லாம் நம்ம எமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எமோஷன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு செயல் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு டைலமாவில் இருப்போம்ல, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணால் அப்படி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தினாலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு பேசிக்காக பயத்தினால ஒரு செயலை பண்ணாமல் இருப்பாங்க. அது ஏன் அதை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செயலை வந்து எப்படி வந்து அது எவ்வளோ இதுவாக இருந்தாலும் பண்ணலாம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுறது அப்படின்னா, ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் வந்து உங்களுக்கு நல்லதாக போய் முடியும் அப்படின்னா அந்த செயலை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் மைண்டில். அதே செயல் வந்து மற்றவங்களுக்கும் நல்லதாக போய் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் சிறந்த செயலும் கூட. அப்படின்னா it should make you happy, peaceful and healthy and also others surrounding you peaceful, happy and healthy. that அந்த ஒரு செயல் வந்து எவ்வளோ பயமாக இருந்தாலும் எவ்வளோ வந்து நமக்கு இதுவாக இருந்தாலும் அதை எமோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை வந்து நம்ம எமோட் பண்ணும்போது நம்ம எவால்வ் தான் ஆகுமே தவிர, அது வந்து பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம எவால்வ் ஆகுமே தவிர யூ வில் நாட் அது நமக்கு வந்து நல்லதாக தான் போய் முடியும். இன்னொன்று வந்து எமோஷனல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷனல் ஃபிட்னஸ் அப்படின்னா ஒரு எமோஷனை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் வெளிப்படுத்தலாம், டிஸ்ட்ரக்டிவாகவும் வெளிப்படுத்தலாம். உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து காயப்படுத்திட்டாங்க, இல்லை வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரும். ஒரு சில பேர் வந்து சேடாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எல்லா எமோஷன்ஸுமே வந்து பேசிக்காக வந்து இந்த ஆங்கர், அப்புறம் அந்த வேறு என்ன சேட்னஸ்ஸு, லஸ்ட்டு, அப்புறம் இன்னும் வேறு நிறைய எமோஷன்ஸ். இதை வந்து அடக்கி வைக்கிறது இல்லை வந்து நம்ம வந்து இப்போ நான் சொன்னல காட்டணுமா வேணாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். பட் வந்து எமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி. பேசிக்கலி உங்கள் எமோஷன்ஸ் வந்து ஒரு ஹியூமனோட ஹையஸ்ட் எனர்ஜி கொண்டு போகிறது வந்து எமோஷன்ஸ் தான். ஸோ நம்ம இந்த எமோஷன்ஸை வந்து we can handle it கன்ஸ்ட்ரக்டிவ்லி அப்படின்னா உங்களோட கோவத்தை வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால அந்த நேரமும் அந்த இடத்துல கொடுக்கணுமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். பட் எமோஷனல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் உங்களோட கோவத்தை வேற ஒரு இடத்துல காட்டலாம். அதை காட்டுறது மூலயமா நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்காக அது பெனிஃபிட் ஆகும், உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான வேலை அது பெனிஃபிட் ஆகும். அப்படிங்கிறது தான் வந்து எமோஷனல் ஃபிட்னஸ். இப்போ நீங்கள் யோசிப்பாங்க, உங்களுக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை வந்து நீங்கள் வேற ஒரு இடத்துல காட்டினீங்கன்னா அது பிரச்சனையாக போய் முடியும். இதோட சேர்த்து பொருள் சேதமாகும், உயிர் சேதமாகும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ல. இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு எமோஷனல் ஃபிட்னஸாக மாறிட்டோம் அப்படின்னா we can use that. ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணி we can decide where to transmute that emotion. பேசிக்காக அந்த கோவத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஜிம்லேயோ இல்லை உங்களோட ஒரு கேம், ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, இல்லை ஒரு ஷட்டில் விளையாடுறீங்க, ஏதோ ஒரு வந்து அந்த கோவத்தை அந்த இடத்துல காட்டுறது மூலியமா அப்படின்னா ராவாக அந்த கோவத்துக்கு அதுக்கும் வந்து அந்த நேரம் கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்து அதை காட்டணும். உங்களோட ஜிம்மில் வந்து அந்த எமோஷனை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களோட வேலையில் நீங்கள் பேசிக்காக வந்து உங்களை ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 pages நீங்கள் வந்து டெய்லி படிப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எமோஷனல் ஃபிட்னஸ் தெரிஞ்சிருந்தால் யாரோ ஒருத்தவங்களை கோவப்படுத்திட்டாங்கன்னா அந்த கோவத்தை வச்சு 10 pages நீங்கள் அன்றைக்கி படிக்கலாம். அப்படி தான் நம்ம எமோஷன்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த டீனேஜர்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, ப்ராப்ளம்ஸ்னால் தே வில் பி ஹை இன் ஹார்மோன்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களோட என்னது லஸ்ட்ஃபுல் எமோஷன், இந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அவங்க எங்கே காட்டலாம் அப்படின்னா they can write some songs, some poetry, they can make some beautiful doll, க்ரியேட்டிவாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இன்னும் இப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து லேசியாக இருக்கீங்க, சேடாக இருக்கீங்க அப்படின்னா
அந்த லேசினஸ் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்கிற எல்லா இன்வென்ஷன்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து வந்ததுக்கான காரணம் வந்து லேசினஸ் தான். லேசினஸ் அப்படிங்கிற ஒரு எமோஷன் இருக்கிறனால தான் படிக்கட்டு வந்து எஸ்கலேட்டராக மாறிச்சு, கையில் துவைக்கிறது வாஷிங் மிஷினாக மாறிச்சு, இப்போது சைக்கிள் வந்து பைக்காக மாறுது. இது எல்லாமே வந்து லேசினஸ் அப்படிங்கிற ஒரு எமோஷனாக தான். சேட்னஸ் அப்படிங்கிற ஒரு எமோஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட டிப்ரெஷன் பில்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு காரணமும் அந்த சேட்னஸ் அப்படிங்கிற ஒரு எமோஷன். இளையராஜா சாரோட சாங்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் எமோஷனல் ஃபிட்னஸ். ஸோ இன்றைக்கி 2 டாபிக் பார்த்தோம். ஒன் வாஸ் ஜேர்னி ஆஃப் லைஃப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேசுகிறோம். பிகாஸ் இது ஏன் நம்ம திருப்பி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, என்ன சொன்னாலுமே இது வந்து இந்த கொஷின் வந்து திரும்பி நமக்கு வருது. பிகாஸ் வந்து 90% ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல் நம்ம அச்சீவ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அடிப்படையாக இந்த இதை மாற்றலை அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து தே வில் பி இன் சேட் ஸ்டேட், தே வில் பி இன் டிப்ரெசிவ் ஸ்டேட். பட் அவங்க வந்து அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஆசையும் படுறாங்க. பட் திருப்பி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு சில எல்லாமே ரிப்பீட் ஆகிறதில்ல, ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளோட இந்த மென்டல் ஹெல்த் சீரிஸில் திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கான காரணம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான். மிச்சம் ஒரு சில பேர் வந்து பார்த்து டென்ஷன் ஆகிடாதீங்க, என்னடா இது அன்றைக்கி சொன்னது மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்றைக்கி புதுசாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் டெவலப் பண்ணுற விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் யூ கேன் பில்ட் ஓவர் நைட். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸாக பண்ணும்போது தான் யூ வில் இம்ப்ரூவ் தட். ஒரு நாளில் லேர்ன் பண்ணிக்கிற விஷயமோ இல்லை ஒரு நாளில் வந்து பெருசாக ஒரு விஷயமும் கிடையாது. அண்ட் இட் டேக்ஸ் நாட் லாட் ஆஃப் டைம், பட் இட் டேக்ஸ் அ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் டைம். இந்த எமோஷன்ஸ்லேயும் வந்து இன்னொரு சப் டாபிக் இருக்குது. அது வந்து நர்வஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு இது வரும்ல, நம்மளோட பயாலஜிக்கல் சிஸ்டமே வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு அந்த ஒரு நர்வஸ் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒரு பாம்பு பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அதிர்ச்சி ஒன்று வரும்ல. என்ன தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம ஒரு சின்ன குழந்தை பார்த்தா எப்படி பயப்படுமோ அந்தளவுக்கு நம்ம பயப்படுவோம்ல. தட் இஸ் கால்ட் நர்வஸ் ரியாக்ஷன். பயத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய எமோஷன்ஸ் வந்து அது வரும். ஸோ தட் இஸ் ஃபார் சம் அதர் நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஒரு வீடியோ நம்ம பேசலாம். ஸோ தட்ஸ் இந்த எமோஷனல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து பழகிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு எமோஷன் கொண்டு வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக ஆகிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹியூமன் லைஃப் ரன்ஸ் ஆன் எமோஷன். த மோர் டீப்பர் த எமோஷன் இஸ், த மோர் பிகர் த எஃபர்ட் யூ புட். த மோர் பிகர் த எஃபர்ட் யூ புட், த மோர் பிகர் த ரிசல்ட்ஸ் வில் பி. ஸோ அதனால் லேர்ன் டு ட்ரான்ஸ்மியூட் த எமோஷன் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. அதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த 2 விஷயம் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். அதில் நிறைய கொஷின்ஸ்லாம் வரும். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் எனக்கு கேட்கலாம். இந்த கமெண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து பர்சனலாக தெரிஞ்சவங்க வந்து டிஎம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கேட்கலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I hope this series will be helpful for someone somewhere. That is the purpose I'm doing it.